அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமாக மரணம் வந்தே தீரும். ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த மரணத்துக்காகவும் நாளை மறுமைக்காகவும் நம்மளை தயார் செஞ்சுருக்கோம் அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு நாள் இந்த மரணம் நமக்கு முன்னால் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் இந்த உறவுகளையும் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு எப்படி நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோமோ அதே போலவே தான் ஒன்றுமே இல்லாமல் இந்த 6 அடி கபருக்குள்ளே நம்ம மீண்டும் போவோம். இன்றைக்கி நம்ம நம்ம உறவினர்கள் இடத்துலையோ இல்லை நம்ம பெற்றோர்கள் இடத்துலையோ நம்ம மரணத்தை பற்றி பேசும்போது பெரும்பாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிற, இந்த வயசுல ஏன் இதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மௌத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம பல மகிழ்ச்சியான விஷயங்களையும் பல கற்பனைகளையும் சிந்திச்சு வச்சுருக்கோம். இந்த நொடி நமக்கு மௌத்து வந்துருச்சு அப்படின்னா இந்த கற்பனைகளும் இந்த மகிழ்ச்சியான விஷயங்களும் எல்லாமே துண்டாக்கி தூளாக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மௌத்தை பற்றி அதிகமாக சிந்திச்சு அல்லாஹ்வின் பாதையில் மீண்டு நல்ல மரணத்துக்காகவும் நாளை மறுமைக்காகவும் நம்மளை தயார் செய்ய முயற்சி செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.